எனக்கு நீங்க முதல் சுற்றுல பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை இது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா, இல்ல நாங்க ஏதோ தப்பா சொல்றோமா அப்படின்ட்டு. நீங்க இதுல இதுல நடக்கக்கூடிய தவறுகள், இதுல இப்ப சொன்னாங்க இல்லையா, சிலர் வேலைக்கு வராம பணம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதன் மீதான விசாரணை எந்த அளவுல நடந்துட்டு இருக்கு இப்படிங்கறதெல்லாம் கூட இணையதளத்திலே நீங்க பாத்திர முடியும். அதனால ஆமா, பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான நியாயமான காரணத்தை எதையுமே நீங்க முதல் சுற்றுல நீங்க சொல்லல. என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கொஞ்சம் எக்கோ மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் குறைங்கப்பா. அதாவது என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விவசாய சங்கத்தை சார்ந்த ரவீந்திரன் சார் பட்டும் படாமலும், அதாவது ஒரு விவசாயத்தினுடைய இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயிகளுக்கு ஏற்படுகிற விவசாய உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை அவர்கள் முழுமையாக சொல்லாமல், பட்டுப்படாமல், அரசாங்கத்தையும் கண்டிக்காம அப்படி பட்டுப்படாமல் போயிட்டாங்க. அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட இந்த போராட்டத்துக்கு மரியாதைக்குரிய பக்கத்துல அருப்புக்கோட்டையில அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கு இந்த 100 நாள் வேலை திட்ட பணத்துக்காக. அதுல நீங்க ஊடகத்துல பார்த்திருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதுல ஒரு பெண் அமைச்சர்கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்காக தெரியுமா? நீங்க எங்களை எதுக்காக இந்த திட்டத்தை எதுக்கு கூட்டு வந்தீங்க? நீங்க கூட்டு வந்தது வேற சொல்லி கூட்டு வந்தீங்க. அது பேர் என்ன, நம்ம கிராம சபை கூட்டத்துக்குன்னு கூட்டு வந்தீங்க. ஆனா இங்க மத்திய அரசாங்கத்தை எடுத்து கோஷம் போட சொல்றீங்க. இது என்ன நியாயம்னு சொல்லி ஒரு பெண் ஒரு அமைச்சர் இடத்துல வாதம் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்த செய்தி அதை நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எங்கேயோ எப்ப யார்கிட்டயோ நடக்கல. ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சரை, அது ஒரு மூத்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களை நான் பொறுப்புணர்ச்சியோடு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சொல்றேன். அவர்கிட்ட நேருக்கு நேரா அந்த பெண்ணு சண்டை போடுறாங்க. எங்களை கூட்டு கிராம சபை கூட்டத்துக்குன்னு சொல்லி இங்க நீங்க போராட்டம்னு சொல்றீங்களா, என்ன நியாயம்னு சொல்லி. நான் இப்பவும் சொல்றேன், இந்த திட்டம் ஆன்லைன்ல இருக்கு. காலையில வந்தா போட்டோ எடுத்து அவங்க அனுப்பணும், ஆன்லைன் அனுப்பணும். சாயங்காலம் முடிஞ்ச உடனே ஆன்லைன் அனுப்பணும். எல்லாம் சரி. ரூபா அது அவங்க அக்கௌண்ட்ல தான் போகுது. பர்சனல் அக்கௌண்ட், அந்த பெனிஃபிஷரியோட நேரடியாக அந்த உழைப்பாளியுடைய அக்கௌண்ட்ல தான் போகுது. ஆனால் அவர்களுடைய பணத்தில், அவருடைய கணக்கில இருந்து பணத்தை எடுத்து ஒழுங்கா அந்த ரூபாயை கொடுத்தா தான் நாளைக்கு அவங்களுக்கு வேலை, இல்லைன்னா வேலை கிடையாது. ஆமா சார், இதான் உண்மை. ரெண்டாவது, ஒரு கிராமத்துல இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த பணம் எப்படி கொடுக்குறாங்க, அக்கௌண்ட்ல எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாம் தெரியும். இப்போ ரவீந்திரன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நவம்பர்ல இருந்து நீங்க காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டீங்க. இந்த பணமே கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏழை அப்பாவி மக்கள். அதை விட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதை விட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முதியவருக்கு, வயது முதிர்ந்த பெண்ணுக்கு, வயது முதிர்ந்த ஆணுக்கு, உடல் உழைப்பு தொழிலாளிகளாக நீங்கள் இதுல அடையாளப்படுத்துகிறவங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்துட்டு போட்டோம் சார், ஒரு 1500 2000 மாசம் கொடுக்கலாம். அந்த அளவிற்கு இந்த திட்டத்தில் முறைகேடு நடக்கு. அதனால முதல்ல முறைகேடு நடக்க என்னுடைய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 2152 கோடி ரூபாய் கல்விக்கு தரலன்னு சொன்னாரு. நீங்க தான் PM-SREEM திட்டத்தையே ஏத்துக்கிடலையே. ஒண்ணு சார், நீங்க எடுக்கிற முயற்சி அத்தனையும், நீங்கள் எடுக்கிற பொய்யும் கட்டமைக்க முயற்சிக்கிற பொய் அனைத்தும் அந்து போகுது. இப்ப வேற வழி இல்லாம இப்ப எங்களை மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றீங்க. இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கைத்துறை ஒழுங்காக ஆய்வு செய்து, முறையாக ஆய்வு செய்து, இந்த பணம் எப்படி இணைப்புல இருங்க தயவு செஞ்சு.